அடுத்து முக்கியமானது உங்க கையில் இருக்கிற விவிலியம் எல்லாமே முன்னோர் சொல்லணும் இல்லை பின்னோர் சொல்லணும். கையில் விவிலியம் விவிலியத்தில் அவசரம் மைனஸ் பாயிண்ட். குழு தலைவர் உங்க குழுவில் இருக்க பேர் எழுதி வச்சுக்கோங்க. குழு தலைவர் உங்க குழுவில் எல்லாரும் பேர் எழுதி வச்சுக்கோங்க. முதல் குழு எவ்வளோ தட்டினாலும் இறங்க மாட்டான். முதல் கேள்வி முதல் குழுவில் ஆரம்பிக்கும். இரண்டாவது சுற்று இரண்டாவது குழுவில் ஆரம்பிக்கும். ஒருவேளை அவங்க பதில் சொல்லலாம் அந்த கொஸ்டின் பாஸ் பண்ணிடும். அடுத்த குழுவுக்கு பதில் சொல்லணும். முதல் குழு பதில் சொல்லிட்டாங்க 10 மதிப்பெண்கள். அவங்க பதில் சொன்னா வேற குழு பதில் சொன்னாங்க 5 மதிப்பெண்கள். சரியா? பாஸ் பண்ண கொஸ்டின் 5 மதிப்பெண்கள். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுங்க. சரியா? சோ இதெல்லாம் அடிப்படையா இருக்கும். மொத்தம் 7 சுற்றுகள். என்னென்ன சுற்றுகள்னா முதல் சுற்று கேள்வி பதில் சுற்று. கேட்கப்படுகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நேரம் உங்களுக்கு 15 நொடிகள். முதல் சுற்றுக்கான கேள்வி 15 நொடிகள். 15 நொடிகளுக்குள் நீங்கள் பதிலை தலைவர் கையொட்டி சொல்லணும். முதல் பேர் உங்களோட 12 14 கேள்விகளை அதில் இருக்கலாம். உங்களுக்கான கேள்வி மூன்றாவது கேள்வி உலகத்தில் விளக்கியது. அடுத்து இரண்டாவது சவேரியா குழு. உங்களுக்கான கேள்வி 1. கேள்வி 1. எந்த அரசனுடைய காலத்தில் அவசரப்பட வேண்டாம். ஏதாவது சரியான சவேரியா குழு அந்தோனியா குழு. கேள்வி 2. கேள்வி 2. எல்லா விதைகளையும் விட சிறிய விதை. பல விதைகள் இருக்கலாம், ஆனால் விதையையும் சொல்லப்படாது. எல்லாம் சொல்லப்படாது. தலைவர் மட்டும் தான் சொல்லணும். கல்வி விதை சரியான பதில் 10 மதிப்பெண்கள். ஆன்சர் வேற குரூப் சொல்லிச்சா உங்களுக்கு மைனஸ் மதிப்பெண்கள். அடுத்து 4வது குழு. உங்களுக்கான கேள்வி 5. கேள்வி 5. இம்மானுவேல் என்பதன் பொருள் என்ன? உட்கார்ந்து சொல்றீங்க. கடவுள் நம்மோடு சரியானதை 10 மதிப்பெண்கள். கடைசியாக 6வது குழு. உங்களுக்கு ஒன்னே ஒன்று கேள்வி 4. தூய உள்ளதோர் யாரை காண்பார்கள்? சரியான 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றிலே எல்லா குழுக்களுமே 10 மதிப்பெண்கள். சவேரியா குழு
ஒன்றிலிருந்து 5 கூடிய உங்களுக்கான கேள்வி 2. கேள்வி 2. இயேசுவின் வலப்புறமும் இடப்புறமும் அமர தன் பிள்ளைகளுக்கு இடம் கேட்டது யார்? இயேசுவின் வலப்புறமும் இடப்புறமும் அமர யார் இடம் கேட்டார்? யார் என்றால் பெயரை சொல்ல வேண்டும். அதாவது இயேசுவின் வலப்புறமும் இடப்புறமும் அமர கேள்வி வலுவாசிங்க. இயேசுவின் வலப்புறமும் இடப்புறமும் அமர தன் பிள்ளைகளுக்கு இடம் கேட்டது யார்? பிள்ளைகளுக்கு இடம் கேட்டது யார்? அல்ல, தவறான பதில். சரியான பதில் ஆனால் விழியத்தின்படி சரியான பதில் அல்ல. தவறு குடியன். அடுத்ததாக உங்களுக்கான நேரம் உடனே டைம்லாம் கிடையாது. தவறு. அடுத்து உங்களுக்கு உடனே சொல்லணும். 1 2 3 4 5 முடிஞ்சது. தவறு. 1 2 3 4 5 பதில் செபதேயுவின் மனைவி. செபதேயுவின் மனைவி என்றுதான் விவிலியத்தில் குறிப்பிடப்படுகிறது. சரியா? யாக்கோபின் தாய்தான், யோவானின் தாய்தான். ஆனால் விவிலியத்தில் செபதேயுவின் மனைவி என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. சரி, அப்போ பாஸ் எல்லாமே சுத்தி வந்துருச்சு. பாஸ் திரும்ப உங்களுக்கு கேள்வி. அடுத்து கேள்வி உங்களுக்கு 3. கேள்வி 3. பேய் பிடித்த தன் மகள் நலம் பெற வேண்டி இயேசுவிடம் வந்தவர் யார்? பேய் பிடித்த தன் மகள் நலம் பெற வேண்டி இயேசுவிடம் யார் வந்தார்? நிறைய பேர் பேய் பிடிக்கலாம். ஆனால் இயேசு வந்தது ஒருவர் தான் வந்து கேட்டார், என் மகளுடைய இந்த பேயை ஓட்டும் அப்படின்ட்டு வந்து இயேசுவிடம் கேட்கிறார். யார் கேட்டார்? உங்களுக்கான நேரம் போய் கொண்டிருக்கிறது. 5 4 3 2 1 முடிந்தது. பாஸ். 3 2 1 மரியமலை. தவறு. 3 1 2 தாவீதி மகன். தவறு. தவறு. 1 இல்ல, தெரியல. உங்களுக்கானது 3 2 1 இல்ல. யார் சொன்னது? கானனிய பெண். சரியா? கானனிய பெண் தான் வந்து இயேசுவிடத்திலே கேட்கிறார். வெற்றி. யாருக்கு தெரியல? கேள்வி இப்ப எதெல்லாம் போயிருக்கு? 2 3 பேர் 1 4 5 இருக்கு. 5வது கேள்வி 5. பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டவர் யார்? பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை யார் கேட்டார்? தலைவர் தான். தலைவர் யாரு? உங்களுக்கான நேரம் போயிட்டு இருக்கு. 5 கீழே வந்து சீமோன் பேதுரு என்பது மிக மிக தவறான பதில். அடுத்து உங்களுக்கானது யோசேப்பு. எந்த யோசேப்பு? சரியா சொல்லணும். சரியாக சொன்னால்தான் முழு மதிப்பெண் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கான கடைசி நேரம் 3 2 1 நம்ம அதுக்குள்ள தெரிஞ்சீங்க கேட்டீங்க. தெரியல. பாதி ஆன்சர் சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. 3 புனித இயேசு. நீங்க என்னவா? அற்புதம், அருமை. உங்களோட கேள்வியோ ஐமத்தியா நகரை சார்ந்த யோசேப்பு வந்து கேட்கிறார். யாரும் சொல்லல. 4 1 கேள்வி 4. ஒரு தொழிலாளியின் ஒரு நாள் கூலிக்கு இணையான உரோமை வெள்ளி நாணயம் எது? ஒரு தொழிலாளியின் ஒரு நாள் கூலிக்கான ரோமை வெள்ளி நாணயம் எது? ஒரு தானியம். தெனாரியம். ஓகே, வெற்றி. 10 மதிப்பெண்கள். சூப்பர். அடுத்த கடைசியான கேள்வி உங்களுக்கான கேள்வி 1 தான் இருக்கிறது. முதல் குழுவுக்கு கேள்வி கேளுங்க. ஏரோதின் பிறந்த நாளில் நடனமாடிய சிறுமி யாருடைய மகள்? ஏரோதின் பிறந்த நாளில் நடனமாடிய சிறுமி யாருடைய மகள்? யாருடைய மகள் நடனமாடினார்?
டைம் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு 15 செகண்ட் முடியும் போது 5 4 எலியா எலியா நீங்க ஏரோபியானிக் என்பது சரியானது. 5 மதிப்பெண்கள் வச்சு 10 மதிப்பெண்கள் வெற்றி. முதல் சுற்று முடிவடைகிறது. இரண்டாவது சுற்று என்ன சுற்று? நடித்து காட்டி நிறத்தை கண்டுபிடி. அதாவது உங்க குழுவில் இருந்து ஒருத்தர் வரணும், அவங்களுக்கு ஒரு நிகழ்வை விடியத்தில் வருகிற மத்திய கச்சேரி வருகிற ஒரு நிகழ்வை நாங்கள் சொல்லுவோம். அதை அவங்க நடிச்சு மற்ற குழுவுக்கு பாஸ் ஆகும். சரியா? அந்த குழுவோட கொடுத்துருவோம். அதை அவங்க நடிச்சு காட்டி வாயை திறக்கவே கூடாது. வாயை திறந்தா மைனஸ். வாயை திறக்கக்கூடாது. அதே போல நீங்க கேட்டுக்கிட்ட கூடாது, இதுவா அதுவா, அந்த வேலையே இருக்கக்கூடாது. 3 தடவை நடிச்சு காட்டுவாங்க. நடிச்சு காட்டிட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. நீங்க கண்டுபிடிங்க. நாங்க நிப்பாட்டா அவங்க எல்லாம் வாங்க சரியுவாங்க. உங்க முன்னாடி இப்படி வந்ததுன்னு அந்த நிகழ்வை நடிச்சு காட்டுவாங்க. நீங்க பார்த்துட்டு தான் நீங்களே கேட்கவே கூடாது. அமைதியை பார்த்துக்கிட்டு இருக்கணும். 3 தடவை. ஒரு தடவை முடிஞ்சோடனே திரும்ப 2வது தடவை நடிச்சு காட்டுவாங்க. ஒரு டைம் நடிச்சு காட்டி முடிச்சோடனே அவங்க அந்த பக்கம் திரும்பி நின்றுடுவாங்க. நீங்க கண்டுபிடிங்க. அவங்க நடிச்சு காட்டும் போது நீங்க வாய் பேசிட்டு இந்த நிகழ்வா அதுவான்னு கேட்கக்கூடாது. புரிஞ்சா? ஸோ இதுதான் நடித்து காட்டுவதை கண்டுபிடிக்கிற நிகழ்வு. இப்போ 3வது குழுவில் இருக்க அந்தோனியா குழு யார் வரா? இல்ல 2 சுற்று தான் முடிஞ்சிருக்கு. 3வது சுற்று தான். அந்தோனியா குழு யார் வரா? வாங்க. கேள்வி ஏன் சொல்லுங்க முதல்ல. கேள்வி ஏன் 1 2 ஓகே வாங்க. நடிப்பாங்க. நீங்க வாங்கி தரக்கூடாது, நீங்களும் வாங்கி தரக்கூடாது. நீங்க அப்சர்வ் பண்ணலாம். ரெடி ஸ்டார்ட். வாங்கி முடிக்கணும். நீங்க எதுவும் கேட்கக்கூடாது. கவனிக்க மட்டும் சரி. ஒரு தடவை முடிஞ்சுச்சுன்னா நீங்க 2வது டைம் சொல்லி நீங்க நடிச்சிட்டாங்க. சொல்லக்கூடாது, கேட்கக்கூடாது. நடிச்சிட்டீங்களா? 3 தடவை நடிச்சிட்டீங்களா? ஆக்ஷன் தான் பண்றீங்க. பண்ணுங்க. நீங்க கேட்கக்கூடாது. அதுதான் இதுதான். நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மத்திய கட்சியிலிருந்து ஒரு நிகழ்வு நீங்க முடிஞ்சிச்சுன்னா ஓகேவா? போதுமா? நடிச்சுக்காட்டுறது போதுமா? நீ முடிச்சியா இல்லையா? அவங்க ஒரு தடவை நடிச்சா அது போதுமா? இன்னொரு தடவை நடிக்கணுமா? இன்னொரு தடவை நடிக்க அவசியம் நடிச்சுக்காங்க. சரியா? முடிஞ்சதா? சரி, நீங்க எடுத்துருங்க. பதில் தலை யார் தலைவர்? சரி, வேற யாராவது யார் சொல்லுங்க? இயேசு கடல் மீது நடந்த வெற்றி 10 மதிப்பெண்கள். அடுத்து கேள்வி 2 தடவை எழுதலாம். ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லுங்க. 3 கேள்வி 3. புரிஞ்சுச்சியா? இங்க நின்று நினைக்கணும். இந்த வாயை திறக்கக்கூடாது. நீங்களும் என்னன்னு கேட்கவும் கூடாது. ஓகே ஸ்டார்ட். வாயை திறக்கக்கூடாது. ஒரு தடவை நடிச்சிட்டீங்கன்னா திரும்ப ஒரு தடவை 2வது தடவை சொல்லிட்டு வாய்க்கு மூமெண்ட் இருக்கவே கூடாது. நல்லா நடிக்கிறாங்க. முடிஞ்ச லாஸ்ட் டைம் லிப்ஸ் மூமெண்ட் இருக்கக்கூடாது. இங்க கவனிங்க நடிக்கிறத. தலையாடக்கூடாது. அதெல்லாம் கேட்கக்கூடாது. முடிஞ்சா அமௌண்ட்
திரும்பணும் அந்த பக்கம். சரி, திரும்பிங்க. உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது. ஒரு நிகழ்வு மத்திய நற்செய்தியிலிருந்து ஒரு நிகழ்வு. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் இல்லையா? சரியா? நீங்களே சொல்லிருக்கீங்க. என்ன நிகழ்வு? உப்பு புளி. உப்பு புளி. நான்கு யாராவது போங்க. நீங்களே என்ன கேட்கறதுல ஒரு சில கஷ்டமா இருக்கலாம், ஒரு சில ஈஸியா இருக்கலாம். நீங்க பேசுறது நீங்க தான் கேட்கணும். நானும் தான் சொல்ல சொன்னோம். சரி வாங்க. வாய் தரக்கூடாது. எப்பவுமே ஆர்மி ஆயிருங்களா ஒன்று 5 அப்பம் 5 2 மீன்கள். வெற்றி வெற்றி. 10 மதிப்பெண்கள். 5 மணி நேரம் எழுந்துறோம் நம்ம இப்போ. கால் கூட சொல்லுங்க. நீங்க அங்க இருக்கீங்க. ரெடி? கேட்கக்கூடாது. கவனிங்க. ஒரு நிகழ்வு மத்திய நற்செய்தியிலிருந்து கேட்கக்கூடாது. அவங்க அடிக்க மட்டும் செய்யணும். உங்களுக்குள்ள பேசலாம், அவங்கள கேட்கக்கூடாது. அந்த பக்கத்துக்கு கேட்கக்கூடாது. உங்களுக்கான நேரம் அங்க திரும்புங்க. 3 ஞானிகள் குழந்தை இயேசுவை வணங்கியது. சரியா? சரி. 10 மதிப்பெண். அடுத்த நிகழ்வுகளுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுற ஒன்றும் தெரியல. கேட்கக்கூடாது. நீ நினைச்சிட்டே இருக்க. அவங்க எல்லாம் பதில் கேட்கக்கூடாது. நீ நினைச்சிட்டே இருக்கணும். ஒரு நேரம் முடிஞ்சா அடுத்த 2 நேரம் நினைச்சு. ஏசப்பாவை கும்பிட சொல்கிறா. ஓகே, லாஸ்ட் இன்னொரு நேரம். ஆக்ஷன் பண்ணக்கூடாது. நடிச்சு மட்டும் தான் காரணம். அவங்களுக்குள்ள பேசிக்கலாம். சரி, நடிச்சாச்சு. எங்களுக்கு ஆறுதல் பற்றி கரெக்டாக உண்டு. என்ன புரியுது சொல்லுங்க. சொல்லுங்க. புராணம் அவர்களை விரட்டி அடிக்கிறார். இப்படிதான் விரட்டி அடிக்கிறாங்களா? பேப்பர் கொடுத்துருக்காங்க. பேனா இருக்கா? பேனா இருக்கா? கையில் வச்சுக்கல. பேனா எடுத்துக்கங்க. பேப்பர் பேனா எடுத்துக்கங்க. அதாவது இது எந்த ஊர் சுற்றினுடைய பெயர். அதாவது ஒரு 10 கேள்வி கேட்கப்படும். 10 கேள்விக்கும் நீங்கள் பதில் எழுதி கொண்டு வந்து தர வேண்டும். சரியாக எத்தனை பதில் எழுதிங்களோ அத்தனை மதிப்பெண். 2 குழு 10 எழுதினாலும் 2 குழுவுக்கு 10 மதிப்பெண் கிடைக்கும். எத்தனை கேள்விக்கு எத்தனை பதில் சரியாக எழுதினா அத்தனை மதிப்பெண்கள். ஒரே தடவை வாசிப்பேன். சரியா? ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்காக 2 தடவை வாசிப்பேன். சரியா? 2 தடவை வாசிக்கிறோம். பேனை ஒன்றும் எடுத்து வைக்கல.
அதான் ஒன்று சரி அதான் சரியா? 15. எல்லாம் ரெடியா? கையில அதான் எடுத்தீங்களா? 1 10 1 5. ரெடி? முதல் கேள்வி, நூற்றுவர் தலைவனை ஊறியது. நூற்றுவர் தலைவனை ஊறியது. ஒரு 3 செகண்ட் கொடுத்து அடுத்த கேள்வி. இரண்டாவது கேள்வி, போன் மொபைல் ரெண்டையுமே வெளியில வச்சிடணும். சரியா? சாரி, போனும் பைபிள் ரெண்டையும் வெளியில வச்சிடணும். இரண்டாவது கேள்வி, இயேசு திருமணத்துக்கு பெற்ற ஊர் எது? இயேசு திருமணத்துக்கு பெற்ற ஊர் எது? நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் குரூப்ல. நான்காவது கேள்வி, இயேசுவின் சிலுவையை சுமந்த சீமோனின் ஊர் எது? இயேசுவின் சிலுவையை சுமந்த சீமோனின் ஊர் எது? இது நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, இயேசு புறக்கணிக்கப்பட்ட சொந்த ஊர் எது? இயேசு புறக்கணிக்கப்பட்ட சொந்த ஊர் எது? ஐந்தாவது. நீங்க யோசிக்கிறீங்கன்னா பதில் அடுத்த கேள்வி வரும். ஆறாவது கேள்வி, ஏரோதிலிருந்து தப்பிக்க யோசேப்பு குழந்தையையும் தாயையும் அழைத்துக் கொண்டு சென்ற ஊர் எது? ஏரோதிலிருந்து தப்பிக்க யோசேப்பு குழந்தையையும் தாயையும் அழைத்துக் கொண்டு சென்ற ஊர் எது? எல்லாம் நாடு ஊர் வெற்றினாலும் நாடு. ஆறாவது. 7, இயேசு கோவிலுக்கு விற்பனை செய்பவர்களை வெளியே துரத்திய கோவில் இருந்த ஊர் எது? இயேசு கோவிலுக்குள் விற்பனை செய்பவர்களை வெளியே துரத்தி அடித்தாங்கன்னா அந்த கோயில் எந்த ஊரில் இருந்தது? எந்த ஊர், எந்த நகர், எப்படினாலும் எடுத்துக்கலாம். 8வது கேள்வி, பெண் ஒருவர் இயேசுவின் தலைமையை நறுமண தைலம் ஊற்றிய நிகழ்வு எந்த ஊரில் நடந்தது? பெண் ஒருவர் இயேசுவின் தலைமையில் நறுமண தைலம் ஊற்றிய நிகழ்வு எந்த ஊரில் நடந்தது? நீங்க ஒரு தடவை வாசல் நான் வாசல் நிற்கிறோம். ஒன்பதாவது கேள்வி, இயேசுவின் உடலை கேட்ட யோசேப்பு ஊர் எது? ஏற்கனவே பதில் ஒரு தடவை வந்துருச்சு. இயேசுவின் உடலை கேட்ட யோசேப்புவின் ஊர் எது? கடைசி கேள்வி, திருமுழுக்கு யோவான் முதலில் விண்ணரசு பற்றிய நற்செய்தி அறிவித்த ஊர் எது? திருமுழுக்கு யோவான் முதலில் விண்ணரசை பற்றி அறிவித்த ஊர் அல்லது இடம் எங்கு அறிவித்தார்? சவேரியாருக்கு 7 மதிப்பெண்கள், அந்தோனியாருக்கு 4 மதிப்பெண்கள், மிக்கேல் ஐதருக்கு 7 மதிப்பெண்கள், ஆறாவதற்கு 4 மதிப்பெண்கள். இப்போ பொருள் வந்து பீடத்துக்கு பின்னாடி இருக்கு. சரியா? பீடத்துக்கு பின்னாடி இருந்து நான் சொன்ன உடனே நீங்க வெளியே போக என்ன பொருள் பார்த்து அதுக்கப்புறம் அதான் இது ஒன்றும் செய்ய முடியாது. போட்டிக்கு இதுல ஒரு பிரச்சனை இதுதான். தூரமா இருக்கும் ஒரு சிலருக்கு ஒழுங்கு எடுக்கிறது. அடுத்து மூன்றாவது, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6:17. நீ என்ன செய்யணும்? முதல் அஞ்சலிகளை அவதான் பஸ் பிரிச்சு எடுக்க போறா. அவன் கண்டுபிடிக்கிறது ஃபாஸ்டா இருக்கு.
21:12. நீ எடுக்கிறதே ஆளுக்கு 2 3 வசதிக்காக சரியா இருக்காங்க பாத்துங்க. சரியா? சரி. நமக்கு ஒரு மதிப்பு. சரி, அடுத்து அதிகாரம் அங்கே நிறைய இருக்கிறது ஒண்ணுதான் இருக்காங்க. 26:47. 26:47. நாங்க தான் பெஸ்ட்டு. கடைசி கேள்வி. அதிகாரம் சரி, நான் நின்றுட்டே இருக்க போனதா தெரியல. 25:1. 25:1. 25:1. வேற குழுவில் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மதிப்பெண் இந்த குழுவில் இது அதிகமாக போச்சு. அன்னைக்கு அரசாங்கம் ஒரு 40 இது ஒரு பக்கமாக முடிச்சு போன மாதிரி ஆகிடுச்சு. இதுல நீங்க எப்படி இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு. சரி 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 சரி, அடுத்த கட்டத்துக்கு போங்க. சரி, அதாவது இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு தூரம் மட்டும்தான். ஆனா நீங்க கண்டுபிடிக்கிறது வேற யாரும் வேகமா கண்டுபிடிச்சு எந்திக்க முடியாது. சரியா? எந்த விஷயத்தாலும் ஓரளவு உங்களுக்கு தூரம் ஒரே தூரம் தான். அதனால நீங்க அதை சொல்ல முடியாது. இது ஒரு இது ஒரு பொழுதுபோக்காக ஒரு மகிழ்ச்சிக்காக விளையாடுறோம். சரியா? இதுல நீ எடுக்கல நான் எடுக்கல அதான் வேண்டாம். சரியா? வெற்றி. அடுத்த போட்டி நூற்றோடு தலைவனின் ஊர் எது? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க ஆன்சர். கப்பர்நாகும். சரியான விடை. இயேசு திருமணம் பெற்ற ஊர் எது? யோர்தான். சரியான விடை. இயேசு பிறந்த ஊர் எது? பெத்லகேம். சரியான விடை. இயேசு சிலுவை சுமந்த சீமோனின் ஊர் எது? சீரே. சரியான விடை. இயேசு புறக்கணிக்கப்பட்ட சொந்த ஊர் எது? நாசரேத்து என்பது சரியான விடை. ஏரோதிலிருந்து தப்பிக்க யோசிப்பு குழந்தையின் தாயும் அழைத்து சென்ற ஊர் எது? எகிப்து நாடு. சரியான விடை. இயேசு கோவிலுக்குள் விற்பனை செய்யும் பொருளை வெளியே துரத்திய கோவில் இருந்த நகர் எது? எந்த ஊர்ல கோயில் இருந்துச்சு? எருசலேம். எருசலேம் கோயில் தானே. கோயில் பேரே எருசலேம் தானே. எருசலேம். அடுத்ததாக பெண் ஒருவர் இயேசுவின் தலைமையில் நரமண்டத்தை மூச்சு எடுக்க நடந்த ஊர் எந்த ஊர்? யாராவது சரியா இருந்தீங்களா? பெத்தானியாவில் நடந்தது. இயேசுவின் உடலை கேட்ட யோசேப்பின் ஊர் எது? இதுவும் தப்பா இருந்தீங்கன்னா மன்னிக்க முடியாது. ஏற்கனவே ஆன்சர் வந்துருச்சு. அரிமத்தியா.
கடைசி கேள்வி, திருப்பலிக்கு யோவான் முதலில் விண்ணரசத்தை அறிந்த இடம் எது? யூதேய பாலைவனம். நீங்க முடிஞ்சதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிக்கலாம் எந்த கொஸ்டின் சரி எந்த கொஸ்டின் தவறு என்று. சவேரியா எத்தனை மதிப்பெண் போட்டது? 7. எத்தனை சரியா எழுதிருக்கிறாங்க? நீங்கள் முதல் கொஸ்டின் எழுதவே இல்லை. இரண்டாவது கொஸ்டின் 8வது. பாலைவனம் சகாரா பாலைவனம் இருக்கு. சரியா? யூதேய பாலைவனம். நிறைய இடங்கள்ல பாலைவனம் இருக்குது. நமக்கு பக்கத்திலே ஒரு பாலைவனம் இருக்குது, தேரிகாடு. அதுவும் பாலைவனம் தான். அதனால பேரோட இந்த பாலைவனம் குறிப்பிடணும். சரியா? வெற்றி. அடுத்து எண்களில் விளையாடலாமா? பைப்பெல்லாம் உள்ள வச்சுருங்க, வீடியோத்தை முன்ன வச்சுருங்க, இல்லை பின்ன வச்சுருங்க, மொபைலில் பின்ன வச்சுருங்க. இதுவும் பேப்பர் கொடுக்கணும். சரி, அதாவது கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கங்க. நான் சென்ட்ரல் அடிக்கிறேன். வரிசையா உங்களுக்கு கொடுத்துருக்க 5 பேப்பர்லையும் எழுதி வரிசையில் வந்து நீங்க ஒன்னொன்னு இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து அடிக்கிறேன்னா எழுதுங்க, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா? என் உட்காரு, நல்ல சமாளம் உட்காருங்க. அது பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவனிங்க, நீங்க எழுதிட்டு பேப்பரோட எழுதுறீங்க. நீங்க எழுதுறப்பவே நான் பார்த்துக்கிட்ட யார் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கா, யார் செகண்ட் எடுத்திருக்கா, தேர்ட் எடுத்திருக்கா. சரியா? அந்த வரிசைப்படி கேட்பேன். இப்போ முதல் எழுதுறவங்க தப்பா சொன்னாங்கன்னா, அடுத்து எழுதுறவங்க சரியா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பெண் போகும். ஸோ இது 5 கொஸ்டின். கையை தூக்கமா கேட்டு செய்யணும். எந்திரிச்சு நில்லுங்க. சரியா? உட்கார்ந்து எந்திரிக்க கஷ்டப்படுறவங்க எழுதாதுங்க. எழுதுனவங்க எந்திரிச்சு நிற்கணும். கை தூக்கலாம் வேண்டாம், எந்திரிச்சு நிற்கணும். அதாவது வந்து தவறா சொன்னவங்களுக்கு மதிப்பெண் கிடையாது. சரியா எல்லாருக்கும் எழுதி கொடுங்க, உட்காரு. எழும்புறதுக்கு வேற ஆள்கிட்ட விட்டுருங்க, எழுதி மட்டும் கொடுங்க. சரியா? நீங்க எழுதிட்டு எழுதுங்க. கூட ஒன்று எழுதி. சரியா? முதல் கேள்வி, பாஸ்கா விழா எத்தனை நாளில் மறைகிறது? பாஸ்கா விழா எத்தனை நாளில் மறைகிறது? எழுதிட்டு டக்குன்னு எழுதுறீங்க. உங்களுக்கான நேரம் முடிய போது 3, 4, சரி 3, 2, 1 எழுதுங்க. தெரியலையா? எழுப்பிடணும். எழுப்பலன்னா நீங்க பதில் சொல்ல விரும்பல அப்படி தவறு அர்த்தம். காட்டுங்க. ஓகே, நீங்க காட்டுங்கள். சிறப்பு. நீங்க காட்டுங்க. அது என்ன தெரியக்கூடாது. என்னனாலும் சரியா இருக்கணும். அது என்ன எண் போடுறீங்க? 8, 7, 8, 7, 40. வெற்றி. அனைவருமே மிகச் சரியாக இல்லாமல் தவறாக எழுதியிருக்கிறீர்கள். பாஸ்கா விழா 2 நாளில் மறைகிறது. சரியா? 3, 40, 7, 8. வெற்றி. அடுத்த கேள்வி. நான் கேள்வி கேட்டு 5 வரைக்கும் எண்ணுவேன். அதற்குள்ள நீங்க எதிர்க்கலாம். அந்த குழுவுக்கு மதிப்பெண்ணே கிடையாது, நீங்க எழுதலாம். சரியா? கேள்வி கேட்டு 5 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க எதிர்த்து. இரண்டாவது கேள்வி, ஆபிரகாம் முதல் தாவீது வரை மொத்தம் எத்தனை தலைமுறை? காட்டுங்க.
ஒன்று. சிறப்பு 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 சிறப்பு. அனைவருக்கும் 10 மதிப்பெண்கள். 14 தலைப்பு. அத்தனை குழுக்களுக்கும் 10 மதிப்பெண். அது மாற்றியாச்சுமா, இது எல்லாத்துக்கும் அமைச்சிருக்கணும். அனைத்து குழுக்களுக்கும் 10 மதிப்பெண்கள். வெற்றி. எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி. பாலை நிலத்தில் சீடர்களிடம் இருந்த அப்பங்கள் எத்தனை? பாலை நிலத்தில் சீடர்களிடம் இருந்த அப்பங்கள் எத்தனை? எது சொல்லுங்க? 5, 4, 3, 2, 1. வெற்றி. காட்டுங்க இந்த பக்கம். இதுவா அதுவா? தெளிவாக காட்டுங்க. சிறப்பு சிறப்பு மிக சிறப்பு. அது எப்படி 2 நம்பருக்கு எதிர்த்து சிறப்பு. எல்லாருமே மிக சிறப்பாக தவறாக எழுதியிருக்கிறீர்கள். அப்படியே பாருங்க. பாலை நிலத்தில் ஆண்டவர் 7 அப்பங்களை பழகினார். சமவெளி பகுதியில் தான் 5 அப்பங்களை பழகினார். சரியா? அவர் எல்லாருமே தவறானது. 2 இடத்துல அப்பம் பழகுகிறார். சமவெளியில் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்கிறார். பாலை நிலத்தில் 7 அப்பங்களை பகிர்கிறார். ஓகேவா? அடுத்த கேள்வி. இயேசுவின் கல்லறையை பார்க்க எத்தனை பெண்கள் சென்றார்கள்? இயேசுவின் கல்லறையை பார்க்க எத்தனை பெண்கள் சென்றார்கள்? 5, 4. காட்டுங்க. சிறப்பு 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 சிறப்பு. இந்த 3 அணிகளும் 10 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். நீங்கள் இருவரும் தவறான விடை. 2 பெண்கள் சென்றார்கள். துர்க்கமாக 2 பேர் தான் சென்றார்கள். 3 பெண்கள். அன்னைக்கு நம்ம நான் சொன்னேன் இவங்க கிடையாது. படம் பார்த்துருக்கேன். 2 குழுக்கு ஓடுவாங்க. சவேரியார், அந்தோனியார் 3 குழுக்களுக்கு 10 மதிப்பெண். இந்த 2 குழுக்களும் தவறாக இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி. இயேசு தோற்றம் மாறும்போது நான் கேள்வி இவங்க கேட்டது கேள்வி வேற. நான் கொஞ்சம் மாற்றி கேட்கிறேன். இயேசு தோற்றம் மாறும்போது இயேசுவோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள்? இயேசுவோடு சேர்த்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தார்கள்? 5. நான் இதை மாற்றி கேட்டுக்கிறேன். எத்தனை பேர் சரியாக பண்ணுறீங்க? உங்களுடைய ஐக்கிய விருப்பம் காட்டுங்க. வெற்றி 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 வெற்றி. யாருமே சரியாக எழுதவில்லை. இயேசுவோடு சேர்த்து எத்தனை பேர் இயேசு தோற்றம் மாறும்போது இருந்தார்கள்? இயேசு இருந்தார். வேற யாரா இருந்தார்? இயேசுவோடு சேர்ந்து இயேசுடைய 3 சீடர்கள் சென்றார்கள். யாரெல்லாம் தான்? யாக்கோபு, யோவான், பேதுரு. அது போக இயேசுவோடு சேர்ந்து இன்னும் 2 பேர் யார் இருந்தா? எலியா, மோசே. அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 6 பேர். சரியா? மொத்தம் 6 பேர் இயேசுவோடு சேர்ந்து அந்த இடத்தில் இருந்தார். இயேசுவும் சேர்த்து இருக்கீங்களா? இயேசு சேர்க்காம சொல்லியிருக்காங்க. அந்த மோட்சமான நிகழ்வு உறுதியாக தான் கேட்கிறேன். மோட்சமான நிகழ்வில் மொத்தம் எத்தனை பேர் இயேசுவோடு சேர்ந்து இருந்தார்கள்? அவங்க ரொம்ப எளிதாக கேட்டிருந்தாங்க. அவங்க மொத்தம் எத்தனை சீடர்கள் இருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ரொம்ப எளிதாக நான் பார்த்து கேட்டேன். சரியா? அதனால யாருக்குமே பதில் இல்லை. சரி, அடுத்த கேள்வி. சரி, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப எளிதான கேள்வி. உங்களுக்கு போனஸ் பண்ணுவதற்கான ஒரு கேள்வி. ரொம்ப எளிதான கேள்வி. யூதாஸ் இஸ்காரியோத்திடம் எத்தனை வெள்ளி காசுகள் இருந்தது? யூதாஸ் இஸ்காரியோத் எல்லா மதிப்பெண்களுமே 10 மதிப்பெண்கள். இதுவரைக்குள்ள மதிப்பெண்ணை வாசிக்க முடியுமா? நமக்கு படிக்கிறது. அன்னை தெரசா கோயிலின் இதுவரை 95 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். சவேரியார் குழுவினர் 72 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள்.
அந்தோனியாக குழுவினர் 54 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். மிக்கேல் குழுவினர் 37 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அபிராமர் குழுவினர் 54 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். கடைசி ரவுண்டு. இந்த ரவுண்ட்ல ஒரு வசனத்தை நாங்கள் சொல்லுவோம். அந்த வசனத்தை எடுத்து அந்த வசனத்தோட இணைந்து இருக்கிற ஒரு பாடலை நீங்கள் பாடுங்க. பாடலாம் பாருங்கள். இந்த ரவுண்டுக்கு பேரு பாடலாம் பாருங்கள். எல்லாம் வெளியே எடுத்துங்க. அதாவது இது பாடல் அதிகமாக இருக்கிறனால திருப்பாடல் அதிகமாக நீங்க பைபிள் எடுத்து சொல்லுங்க. எடுக்க மாட்டோம். திருப்பாடல்கள்லாம் பெரும்பாலும் அதாவது நாங்கள் சொல்ற அதிகார வசனத்தை எடுத்து அதுல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, எளிதான பாடல்கள் தான். நம்ம டெய்லி பூசியில பாடுற பாடல் தான். அது தொடர்பாக உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாட வேண்டும். எந்திரிச்சு டக்குனு பாடல். இது யார் முதல்ல எழுதி பாடுறீங்களோ எப்படி உட்கார்ந்து நீ பாடுறியா இங்க பாடுறாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ரொம்ப தெளிவா இருக்கு. பரவாயில்ல, உட்கார்ந்து கையை தூக்கி பாடணும். சரியா? அது சொல்லுவோம். உங்களுடைய கையில தான் இருக்கு. உங்களுடைய கையில இருக்கிறதால சொல்லுவோம். முதலில் திருப்பாடல் 81. திருப்பாடல் 81. வேற்றை அருமை 10 மதிப்பெண்கள். அருமை. அடுத்ததாக எசாயா 41:10. எசாயா 41:10. எசாயா 41:10. ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் பாடினார்கள். ரெண்டு குழுக்களுமே 10 மதிப்பெண்கள். ரெண்டு குழுக்கள் ஒரே நேரத்தில் பாடினார்கள். வெற்றி. அடுத்ததாக திருப்பாடல் 90. திருப்பாடல் 90. உன்னதமானவர் உன்னதமானவர் கையெழுத்து பாடணும். வெற்றி அருமை அந்தோனியார் 10 மதிப்பெண்கள். அடுத்ததாக ரொம்ப எளிதான ஒன்று, கையை தூக்கிட்டு தான் பாடணும். சரியா? கையை தூக்கினா தான் நான் சேர்ப்பேன். ஏன்னா எல்லாருமே பாடிடுறீங்க சொன்ன உடனே. திருப்பாடல் 23. கையை தூக்கிட்டு தான் பாடணும். வெற்றி. முதல்ல கையை முதலாக கையை தூக்கி பாடணுங்க. பிரவீனா தான் கையை தூக்குனாங்க. பிரவீனா கையை தூக்குனாங்க, பாட ஆரம்பிச்சாங்க. நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப 10 செகண்ட் சரி. 10 மதிப்பெண்கள். அடுத்து ரொம்ப எளிதான கேள்வி. திருப்பாடல் 42. வெற்றி. முதல் குழு அன்னை தெரசா. நான் திரும்ப சொல்றேன், பாட்டு தெரிஞ்சா டக்குனு கையை தூக்கிட்டா கையத்தான் பார்க்க முடியும், ஒரு வாயை பார்க்க முடியாது. புரியுதா? கையத்தான் நான் பார்க்க முடியும். நீங்க பாடுறீங்களா வாயை பார்க்க முடியாது. டக்குனு கையை தூக்கிட்டு பாடுங்க. அடுத்த கேள்வி. திருப்பாடல் 16. யார் கையை தூக்கணும்? வெற்றி. 10 கடைசி கேள்வி. இந்த குரூப்ல கையை கால எழுத்து கட்டி திருப்பாடல் 84. அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க
நீங்க தப்பா பண்ணீங்கன்னா அடுத்தாங்க பாடுங்க. பாடி மொத்த பயங்கரமா பாடுங்க. வெற்றி அருமை பார்த்து பதில் பண்ணுங்க. ஆயிரம் பாடுறது ஒரே திருப்பாடல் சரியா? 1000 பாடல்கள் இருக்கு ஒரு திருப்பாடல். சரி வெற்றி அருமை. இப்போ மதிப்பெண் எல்லாமே வந்து ஒரு பேரு தான், பரிசு எல்லாமே ஒரு பேரு தான். இது வந்து நாம் ஒரு குடும்பமாக இன்னைக்கு கிறிஸ்துவ விழாவை நாம் சிறப்பிக்கிற ஒரு நிகழ்வு. ஸோ அதில் மிக முக்கியமாக இன்றைக்கு கொஞ்சமாக விவிலியத்தை தெரிந்திருக்கிறோம், விவிலியத்தில் இருக்கிற பதில்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பெறுகிற பரிசு இதெல்லாம் வந்து செகண்டரி, அதாவது பெரிய கிடையாது. விவிலியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பும், ஒரு குடும்பமாக சேர்ந்து வருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. எனவே எல்லாருக்குமே கைதட்டி நம்முடைய பாராட்டுகளை எல்லா குழுக்களும் மிகச் சிறப்பாக உங்களை பங்களிப்பு கொடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக நம்முடைய ஆண்கள் எல்லாருமே ஆர்வமாக அமர்ந்திருக்கிறார்கள், பதில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவிக்கிறோம். நடந்து இந்த போட்டியிலே 5வது இடத்தை மிகேல் அதிதூதர் 47 மதிப்பெண்களோடு 5வது இடம் பெறுகிறார்கள். பாராட்டுகள் எல்லாருமே நல்லா இருக்கும். 2வது 54 மதிப்பெண்களோடு அருளானந்தர் 4வது இடத்தை பெறுகிறார்கள். வெற்றி. 3வது 84 மதிப்பெண்களோடு அந்தோனியார் 3வது இடத்தை பெறுகிறார்கள். 92 மதிப்பெண்களோடு சவேரியார் 2வது இடத்தை பெறுகிறார்கள். 115 மதிப்பெண்களோடு அன்னை தெரசா முதலிடத்தை பெறுகிறார்கள். வெற்றி. எல்லாருமே மிகச் சிறப்பாக பங்கெடுத்தீர்கள். எல்லாருக்குமே பாராட்டு. பரிசுக்கு கொடுத்துருவீங்களோ? மத்திய குழுவினர் பெறுகிறார்கள். தியோனா, ஸ்கார்லெட், லிஃப்னா பரிசை பெற்றுள்ளோம். கைதட்டோ அடுத்ததாக 2வது பரிசு மார்க்கு குழு, நிதிஷ்மா ஆண்டோ. வெற்றி. அடுத்து பலூனூதி தமிழர் எடுத்தல் முதல் பரிசு மத்தேயு குழுவினர் தியோனா, ஸ்கார்லெட், லிஃப்னா. மீண்டும் முதல் பரிசு. வெற்றி. அடுத்ததாக யோவான் குழுவினர் 2வது பரிசு அஸ்மிகா, செலினா. அடுத்ததாக கரண்டியில் பால் எடுத்து வந்து பாட்டில் வைத்தல். ஒரே முழுவதும் லுக்கா, ஜென்சி, ப்ரூஸ்லி. அடுத்ததாக ஒரு அதிகார வாசித்து பாடல் கண்டுபிடித்தல். தியோனா. சபு. அடுத்ததாக இதற்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது. ஜான்சி, லிவிங்ஸ், ஜெனிகா, ஆனா, சோனியா. அடுத்ததாக 4வது இடத்தை பிடித்த அருளானந்தா உறுப்பினர்கள் சுகன்யா, நிர்மலா, சேலமான், வளனரசு, பாலன், ஆகாஷ்.
அங்கே அண்ணன் அம்மட்ட கொடு என்பது